ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் மீத்தேன் சைக்கிள், நியூட்ரன் சைக்கிளிங்கில் அடுத்த வர்றது மீத்தேன் சைக்கிள் பார்க்க போகிறோம். மீத்தேன் அப்படின்றது என்னென்னா, ஒரு கார்பனாலையும் 4 ஹைட்ரஜனாலையும் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் தான் மீத்தேன். இது ஏன் ரொம்ப ஜாஸ்தி பேசப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப வைட்டல் ரோல். மீத்தேன்றது ஒரு பிளானட்டில் எங்கே இருக்கும் அங்கே தான் இந்த லைஃப் ஃபார்ம்ஸே இருக்குங்கிறது ரிசர்ச்சில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஒரு பிளானட்டில் லைஃப் ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மீத்தேனோட ப்ரெசன்ஸ் இருக்கான்றதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து முக்கியமாக ஏன் அதை பார்க்குறாங்கன்னா, இதுதான் ஒரு நேச்சுரல் கேஸில் இருக்க மெயின் கான்ஸ்டுவெண்ட்டு. அண்ட் அதோடைய அப்பியரன்ஸு, ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்டர்லெஸ், ஸ்மெல்லே இருக்காது, கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ். அண்ட் ஏரையும் மீத்தேனையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி லைட்டர் தேன் ஏர். அதாவது இதை வந்து ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் பொட்டென்ஷியல் அப்படின்றது பார்க்கும்போது இட் இஸ் வெரி 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 பொட்டன்ட் கேஸ் அண்ட் வெரி ஸ்டேபிள் கேஸ். குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் அதோடைய குறிப்பிட்ட இயர்ஸ் வச்சு அதை மெஷர் பண்ணுவாங்க. இதோடனா கார்பனோட கம்பேர் பண்ணி பண்ணுறது. இது 20 இயருங்கிறது என்னென்னா, இந்த 20 இயரில் வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இது 84 டைம்ஸ் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் கேஸ் அண்ட் மோர் பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் தேன் CO2. நான் லைஃப் டைம்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்னது, ஷார்ட்டில் 12 இயர்ஸ் தான். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் போல் வரும். ஆனால் அந்த 12 இயர்ஸ்லேயே இது அதில் அவங்க செய்கிறத விட இது 84 டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. குட்டி ஸ்பேன் ஆஃப் லைஃப் டைம்லேயே இட் வில் அச்சீவ் மோர் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல். அண்ட் இட் இஸ் த மெயின் கான்ஸ்டுவெண்ட் டு ஃபார்ம் கிரவுண்ட் லெவல் ஓசோன். ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன் எவ்வளோ நல்லதோ, யூவி ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குதோ, பட் கிரவுண்ட் லெவல் ஓசோன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். மீத்தேன் வந்து அதில் ஒரு முக்கியமான கான்ஸ்டுவெண்ட்டு. ஓகே, சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம், நேச்சுரல், ஆந்த்ரோபோஜெனிக். ஓகே, இப்போது நேச்சுரல் சோர்ஸஸில் என்னெல்லாம் வருது, எப்படி மீத்தேன்றது அட்மாஸ்பியரில் கலக்குதுங்கிறத பார்ப்போம். வெட்லேண்ட்ஸ், இந்த ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஷன் நடக்குது இல்லையா, அப்போது இந்த வெட்லேண்ட்ஸ்லேருந்து மீத்தேன் எமிட் ஆகிறது. அந்த ஹைபாக்சிக் கண்டிஷன்றது வெரி வெரி லோ ஆக்சிஜன் கண்டிஷன்றது தான் இந்த ஹைபாக்சிக் கண்டிஷன் சொல்கிறது. இந்த மெத்தனோஜென்ஸுங்கிறது என்னென்னா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் இதை மீத்தேனை வந்து ஒரு டீகம்போஷன் பண்ணி வரும்போது ஒரு பை ப்ராடக்டாக கொடுப்பாங்க. அவங்கள தான் மெத்தனோஜென்ஸ்னு சொல்கிறது. 80% ஆஃப் குளோபல் மீத்தேன் எமிஷன்ஸ் கம்மிங் ஃப்ரம் வெட்லேண்ட்ஸ். ஸோ இதை வெட்லேண்ட்ஸ் தான் ப்ரைம் கான்ஸ்டுவெண்ட்டு. அதுக்கப்புறம் டெர்மைட் என்னென்னா, இந்த கட்ஸில் வந்து டைஜஷன் நடக்குது இல்லையா, அந்த சில மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த டைஜஷன் நடக்கும்போது இந்த கட்ஸில் ரிலீஸ் ஆகிறது மீத்தேன் இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் மூலயமா. பிகாஸ் ஆனோரோபிக் ஃபர்மெண்டேஷன் நடக்குவாங்க. அதுக்கப்புறம் ஓஷன்ஸில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஆனோரோபிக் டைஜஷன். யாருக்கு? ஜூ பிளாங்க்டான், இவங்களோட டைஜஷன் ப்ராசஸில் வரும். அண்ட் தென் செடிமெண்ட்ஸாகவும் ட்ரைனேஜ் ஏரியாஸ், கோஸ்டல் ஏரியாஸில் ட்ரைனேஜ் அக்யூமுலேஷன்லேயும் டீகம்போஷன்லாம் நடக்கிறதுனால அங்கேயும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் அண்ட் கிளாத்ரேட்ஸ்னு சொல்லலாம். இது என்னென்னா, இவங்க எப்படி ஃபார்ம் ஆவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கான சூட்டபிள் கண்டிஷன் வந்து ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர் இன் ஓஷன்ஸ், ரொம்ப டீப் பாட்டம் மோஸ்ட் லேயரில் நடக்கிறது. இதெல்லாம் இந்த கண்டிஷனில் வாட்டரும் மீத்தேன் கேஸும் கான்டாக்ட் ஆச்சுன்னா மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க ஒரு கிறிஸ்டல் ஐஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ்குள்ளே மீத்தேன் இருக்கா மாதிரி, ஒரு கேஜ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் சரௌண்டட் பை மீத்தேன் இந்த மாதிரி இருக்கும். இது எப்போ இவங்க சர்ஃபேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஓஷன் அப்மெல்லிங்கு, அந்த ஓஷன் அசிடிஃபிகேஷன்லாம் இருக்கு, கிளைமேட் சேஞ்சு. ஸோ இந்த ஆந்த்ரோபோஜெனிக் டிஸ்டர்பன்ஸ் மூலயமா இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸு மெல்ட் ஆகி மீத்தேன் ரிலீஸ் ஆகும். இந்த பெர்மோஃப்ராஸ்ட் கண்டிஷன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பிலோ கிரவுண்ட் லெவலில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும்
இது எப்போது ரிலீஸ் ஆகும்னா இது அந்த climate சேஞ்ச் மூலயமா வந்து அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகும்போது it will be released into atmosphere. So climate change is the very very important phenomenon இது ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்து ஹியூமன் சோர்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம நேச்சுரல் சோர்ஸ் பார்த்தோம். ஹியூமன் சோர்ஸ் இது தான் 50 to 60% ஆஃப் டோட்டல் மீத்தேன் எமிஷனில் வருது. அண்ட் மோர் தேன் 50% ஆஃப் மீத்தேன் எமிஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர், தென் ஃபாசில் ஃபியூவல், அதுக்கப்புறம் தான் வேஸ்ட்லேருந்து வருது. அக்ரிகல்ச்சர் தான் ப்ரைம் கான்ஸ்டுவெண்ட் இந்த இடத்துல. ஓகே, எங்கெல்லாம் வருதுன்றதை பார்ப்போம். இந்த டார்கெட்டுக்கு தான் வந்து மீத்தேன் ரிடக்ஷனுக்கு ஒரு UNEP எடுத்த கன்வென்ஷன் தான். என்னென்னா UNEP என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா பை 2030 45% the present level should be minimized அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஹியூமன் காஸ்ட் மீத்தேன் எமிஷன். ஸோ ஓகே, எந்த விதமாலாம் வருதுங்கிறத பார்க்கலாம். லேண்ட்ஃபில். இந்த லேண்ட்ஃபில் இருக்குல்ல, அந்த குப்பையெல்லாம் போய் டம்ப் பண்ணுவாங்க, அதுதான் லேண்ட்ஃபில் சொல்கிறது. அங்கே இந்த அனரோபிக் கண்டிஷனில் டீகம்போஷன் நடக்கும். அப்போது அந்த வேஸ்ட் ஆர்கானிக் மேட்டர், ஆசிட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது கிரவுண்ட் வாட்டரில் கலக்கிறதோ இல்லை அண்டு அதர் எக்கோசிஸ்டமில் போய் கலக்கிற போது பொல்யூஷனாக மாற ஆரம்பிக்கும். தென் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு. அங்கே எங்கன்னா அங்கேயும் இந்த ஆனரோபிக் டீகம்போஷன், அதாவது ட்ரீட்டட் வித்தவுட் ஆக்சிஜன் சொல்லி சொல்கிறாங்களே, ஆனரோபிக் கண்டிஷனில் வாட்டர் ட்ரீட் பண்ணுறாங்கன்னும் போது அந்த இடத்துல மீத்தேன் எமிஷன் நடக்கும். பிகாஸ் அங்கேயும் இந்த ஹைபாக்சிக் கண்டிஷன் தட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் மீத்தேன் ப்ரொடக்ஷன். அங்கே தான் இந்த மெத்தனோஜெனசிஸ் நம்ம பார்த்தோம். அங்கே தான் வந்து இந்த மீத்தேன் ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க. நெக்ஸ்ட் ஃபாசில் ஃபியூயல். அதை அவங்க ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது அப்புறம் அதை நேச்சுரல் கேஸாக மாற்றி அனுப்பும் போது அப்போயும் ரிலீஸ் ஆகலாம். அண்ட் தென் இந்த கோல் டெபாசிட்ஸ்லாம் மைனிங் பண்ணுவாங்க, அந்த இடத்துலையும் மீத்தேன் ட்ராப்பாக இருக்கிறது எமிட் ஆகலாம். ஸோ ஃபாசில் ஃபியூவல் மூலயமா நடக்கிறது. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக் மேலேயே பார்த்தோம், இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லி அவங்க கட்டில் இந்த டெர்மைட்டுக்கு நடக்கிற மாதிரி இங்கே லைஃப் ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ டைஜஷன் ப்ராசஸ் மூலயமா மீத்தேன் எமிட் ஆகிறது. அண்ட் ஃப்ளட் ரைஸ் கல்டிவேஷன் இதுதான் முக்கியமானது. பிகாஸ் அங்கே மாய்ஸ்சரு ரொம்ப ஆக்சிஜன் புவர் கண்டிஷன் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த ரைஸ் கல்டிவேஷன் டைம்லேயும் ஜாஸ்தியாக மீத்தேன் எமிட் ஆக வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் பார்த்திங்கன்னா பயோமாஸ் பர்னிங். இன்கம்ப்ளீட்டாக பர்னிங் நடக்கும் சில இடத்துல. இந்த டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அது பார்ஷியல் டீகம்போஷன் நடக்கும்போது அங்கே மீத்தேன் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த ஹியூமன் சோர்ஸில் பார்த்தோம், அதாவது எது ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஃபாசில் ஃபியூவல், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு. இது நேச்சுரல் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வருவாங்க, தென் டெர்மைட்ஸு, அப்புறம் ஓஷன், அதுக்கப்புறம் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ். இதுதான் இந்த ஆர்டரில் தான் வருவாங்க. ஹியூமன்ஸாக நேச்சுரல் சோர்ஸ் ஜாஸ்தி மீத்தேன் எமிட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹியூமன் சோர்ஸ். அதனால தான் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு தான் UNEP டார்கெட்ஸ் வச்சு அது நோக்கி போயிட்டுருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த குளோபல் மீத்தேன் பிளட்ஜு. ஸோ மெனி initiatives are taken to reduce methane. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் இந்த ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க, எப்படி மீத்தேன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அட்மாஸ்ஃபியரில். அண்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.